கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதுனா என்ன தெரியுமாங்க? நம்மள ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, நம்மள மதிச்சு கூப்பிடுறாங்களே, நாமளும் அதுக்கு போயிருப்போம். அங்க போனா நம்மள கூப்பிட்டவங்க வந்து நம்மள ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. சரி, நம்மள என்ன மாதிரி கவனிக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்டே வரும். ஆனா அந்த நடக்கிற ஃபங்க்ஷனுக்கும் இன்னொரு ஆளுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையானே நமக்கு தெரியாது. ஆனா அவங்க நடந்துக்கிறது எப்படி இருக்கும்? அவங்க தான் அந்த ஃபங்க்ஷனை நடத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த பர்சன் அங்க நம்மள ட்ரீட் பண்றது வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும். ஏன்டா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோன்ற மாதிரி இருக்கும். அது என்னவோங்க, நம்மள இன்வைட் பண்ணவங்க ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணிருந்தாலும் இவங்க தாங்க அந்த தேர்ட் பர்சன் ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் என்னவா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் இருப்பாருல்ல, அவரை இவங்க தான் கைட் பண்ணணும். வரவங்களை நல்லா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாம நம்ம போயிட்டு உட்காந்துருலங்க. நமக்கும் நிறைய வேலை இருக்கு. சரி, நம்மள மதிச்சு கூப்பிட்டாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்மளோட வேலையெல்லாம் வச்சுட்டு நம்ம அங்க போயிருக்கோம். இல்லன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று பண்ணுவீங்கல்ல, அப்போ இந்த குரூப்பை வச்சே நீங்க பண்ணிக்கோங்க. எங்களெல்லாம் இன்வைட் பண்ணாதீங்க. எதுக்கு இன்வைட் பண்றீங்க? இந்த மாதிரி கேவலப்படுத்தவா? சோ எனக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான இன்சிடென்ட் நடந்துச்சுங்க. உங்களுக்கு எதுவும் நடந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க.